அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கதே பாருங்கள், நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்காங்க. இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் இதுதான். நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே நாம் எதிர்பார்க்கிறது 50% மொமெண்டம் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய கேண்டில். இது மாதிரியான ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப ஒரு பெரிய கேண்டில் அப்சைட் ஆர் டவுன் சைட் க்ரீன் ஆர் ரெட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக மொமெண்டம் அப்படிங்கிறது பாசிபிள் ஒரு 50% தானே தவிர்த்து அதுக்கப்புறமாக நமக்கு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கே பாசிபிள் அதிகமாக இருக்குது. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிளியராகவே பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பேங்க் நிஃப்டி இரண்டுமே ஒரு பெரிய கேண்டில் கொடுத்துருக்கறனால இன்னையுடைய ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இதனுடைய ஹை அண்டில் மார்க் பண்ணிங்க அப்படின்னாலும் ஒரு சின்னதான ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே நம்ம இந்த டைமிங் கேண்டில் படி ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் ப்ரீவியஸான ஹையர் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகாமல் க்ளோசிங் என்பது நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே இன்றைக்கி க்ளோஸாக இருந்தாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 கேண்டிலுக்கு அப்புறமாக மார்க்கெட்டில் எந்த ஒரு மொமெண்டமும் இல்லாமல் ஒரு சைடுவே மாதிரியான ஒரு மொமெண்டமே கொடுத்துருந்தாங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறதுமே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே க்ளோஸ் ஆகிருக்காங்க. இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் 53,950 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்தே சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. ஈவன் இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதிலேருந்து ஒரு மொமெண்டம் எக்ஸாக்டாக நம்மளுடைய இந்த நம்பர்ஸ் 54,627 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலேயும் சஸ்டெயின் ஆக முடியாமல் கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வேயாக ஒரு மார்க்கெட் கொடுத்துருந்தாங்க. அப் டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம நம்பர்ஸ் சூப்பரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் எவ்ரி ஹை அண்ட் லோவில் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் இதுதான். இந்த டைமிங் கேண்டிலுக்கு கீழே லோ கட் ஆகும் பொழுது நீங்கள் ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அஸ் ஆஃப் எண்ட் ஆஃப் த டைம் வரைக்குமே நமக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மார்க்கெட்லேயே இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு சைட்வே மாதிரியான மொமெண்டம் தான். அது எண்ட் ஆஃப் த டைமில் மட்டுமே இந்த ஹை கட் ஆகிட்டு ஒரு மொமெண்டமும் ஒரு லோவும் கட்டாக இருந்தாங்க, ஹையும் கட்டாக இருந்தாங்க பேஸ்ட் ஆன் செகண்ட் டைமிங் கேண்டில் படி. எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த மொமெண்டம் இருந்தால் மட்டுமே நம்மளால் இன்ட்ராடேயில் ப்ரீமியம் எதுவுமே ரெடியூஸ் ஆகாமல் நம்மளால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அந்த மொமெண்டம் வர டைமில் மட்டுமே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இது மாதிரியான ஒரு டேயில் நம்ம அவாய்ட் பண்ணாலே ஒரு 50% மொமெண்டம் டேயில் இல்லை எந்த ஒரு சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு கொடுக்காமல் இது மாதிரி ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டமில் நம்ம அவாய்ட் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும், நம்மளுடைய கேபிட்டலையும் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுவுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எந்த ஸ்டாக்ஸ் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணினோம் அப்படிங்கிற மாதிரியும் அதில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது இனிமேல் நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ப்ரேயராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிறது எந்த டைமில் வராங்க அப்படின்னு 9:25 to 9:30 ஆல்மோஸ்ட் அந்த 3 to 4 கேண்டில்லையே 4-5 மினிட்ஸ் கேண்டில்லையே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்டையர் மொமெண்ட்டுமே கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த மொமெண்டம் கேண்டில்
9:30க்கே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து ஒரு பிக் கேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எல் இஸ் பிக். நீங்கள் எந்த சைடு வந்து ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் பேஸ்ட் ஆன் இன்னையுடைய கண்டிஷன்ஸ் படி, மார்க்கெட்டினுடைய கண்டிஷன்ஸ் படி, அப் சைடாக இருக்கட்டும், டவுன் சைடாக இருக்கட்டும், நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பெரியதாக இருக்கும். நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதாக இருந்தால் ஒன்லி புல் பேக் என்ட்ரி மட்டுமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அதர்வைஸ் லீவ் இட் டுடே ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி கிளியராக, அதாவது அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ட்ரேடை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறத பிஃபோராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக டே சார்ட் வந்து நம்மளுடைய அந்த லெவல்ஸில் இருந்தே 21st ஏப்ரல் லோவில் இருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகிருந்தாங்க. அதையும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எவ்ரி அப்டேட் வந்து பிஃபோராகவே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் பற்றின டீட்டெயிலாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 21st கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ அண்ட் 23rd ஹை அண்ட் லோக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனுடைய கேண்டில் ஹை அண்ட் லோக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்குமே நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹையில் வந்து நமக்கு ஒரு கேண்டில் வந்து டச் ஆகிட்டு நமக்கு ஒரு ரிவர்ஸ் ஆகிறாங்க அப்படின்னாலும் ஒரு ரிவர்சல் இருக்கும். இல்லை இந்த கேண்டில் டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரிவர்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆஸ் ஆஃப் நோ இந்த லைன்ஸ் வந்து இனிமேல் நமக்கு டச் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி இந்த ஹைலேயே நமக்கு, அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை இல்லை ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற ஒரு செட்டப் இருந்துச்சு. அதுலேயே வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் வந்து இனிமேல் ஒரு ட்ரெண்டிங் மூவ் அப்படிங்கிறது வந்து ஸ்டில் வந்து நமக்கு கொடுக்கல. இந்த மே மந்த் முழுவதுமே நமக்கு இது மாதிரியான ஒரு க்ரீன் கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் மாதிரியான ஒரு செட்டப்லேயே வந்து ஆஸ் ஆஃப் நவ் வரைக்குமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், அதாவது இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இதுக்கப்புறமாக ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிள் அதிகம் அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு புல் பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இந்த லைனை டச் ஆகிட்டு இதுலேருந்து ரிவர்ஸ் ஆகிறாங்களா, இல்லை மறுபடியும் இந்த இடங்கள் வரைக்குமே வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இது டே சார்ட்டு, நிஃப்டியினுடைய டே சார்ட்டு பேஸ்ட் ஆன் நம்ம டூலின் படி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்கள் எல்லாமே இப்போ நமக்கு பை போட்டு ஒரு வேலிடான ஒரு பை வந்து நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க இந்த ஹையில் இருந்து அப்படின்னா நமக்கு ரிவர்சல், அதாவது நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியா மறுபடியும் நம்ம லாங் போகிறதுக்கு அப்படின்னா இந்த இடங்கள்ல இருந்து ஒரு டே கேண்டில் வந்து ஹை க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு நல்ல ஒரு புல் பேக்காக இருக்கும் லாங் போகிறதுக்கு. அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த லெவலுக்கு எல்லாமே இந்த 21st and 23rd மேலே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு அப்சைட் போகலாம். பட் மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து நல்ல ஒரு புல் ரனில் தான் இருக்காங்களே தவிர்த்து ஷார்ட்டுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. மேபி நமக்கு புல் பேக் கொடுக்கலாம் ஃபார் லாங் போகிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு ஒரு சின்னதான ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்தால் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு மூவாக இருக்கும். அதையும் நம்ம வெயிட் பண்ணி இதில் நமக்கு ஒரு புல் பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடங்கள் அப்படிங்கிறது வந்து அரௌண்ட் 23,200 23,000 24,400 மார்க்கெட் இருக்காங்க. அரௌண்ட் ஒரு 23,200 23,000 இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனால் கூட அதுவும் ஒரு புல் பேக் ஏரியா தான் ஃபார் லாங் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமே தவிர்த்து இதிலிருந்தே நல்ல ஒரு ஷார்ட் போவாங்க அப்படிங்கிற மாதிரியான வியூ இல்லை. ஆஸ் ஆஃப் நவ் லாங் போகிறதுக்கான ஒரு புல் பேக் இந்த இடங்கள் வந்தால் நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னாலும் நாளைக்கு வந்து 50% ஆஃப் மொமெண்டம் தான் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி 50% ஆஃப் மொமெண்டமாக இருந்தாலும் நாளைக்கு வந்து நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பெரி இருக்குது. ஸோ வீக்லி எக்ஸ்பெரியும் 50% சேர்ந்து வரும் பொழுது மேபி நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. எதனால அப்படின்னா அந்த எக்ஸ்பைரி டேனால மட்டுமே. நார்மலான ஒரு எக்ஸ்பைரி டே அப்படின்னாலே நார்மலாக ஒரு வீக்லி எக்ஸ்பைரி இல்லை மந்த்லி எக்ஸ்பைரியாக இருந்தாலே கண்டிப்பாக வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் பொழுது அந்தந்த இடங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு நல்ல
ஒரு சேஃபான ஒரு ட்ரேட் வந்து பண்ண வேண்டிய ஒரு டேட். 50% நம்மளுடைய எக்ஸ்பெரியும் சேர்ந்து வரும் பொழுது நமக்கு 2 பக்கமும் ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் கிட்டாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளையுடைய ட்ரேட் மஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸோட என்ட்ராகிறது அப்படிங்கிறது ஒரு சேஃபான ட்ரேடாக இருக்கும். நியூ ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த டேயில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோட என்ட்ராகலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப கிளியராக இந்த ஆல் டைம் ஹையில் இருக்கும் பொழுது ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம். ஆல் டைம் ஹையில் ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வரும் பொழுது இது ஒரு வேலிடான செட்டப். இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது இதுக்கு மேலே வந்து ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக நம்ம லாங் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இனிமேல் ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 21 ஏப்ரலினுடைய லோவில் மார்க்கெட் கட் ஆகிட்டு ஒரு க்ரீன் கேண்டில் போட்டிருந்தாலும் இந்த 21 லோவில் இருந்தே மார்க்கெட் வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் 21 கிளியே மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆல் டைம் ஹையில் இருக்கிற ஒரு செட்டப் வந்து பார்த்துருந்தோம். இது ஆல் டைம் ஹையில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, நல்ல ஒரு ஃபால். அண்ட் மறுபடியும் வந்து ஆல் டைம் ஹையில் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க. அகெயின் ஒரு தேர்ட் செட்டப்பாக இந்த இடங்கள் வரும் பொழுது ஆல் டைம் ஹைலையும் மார்க்கெட் இருக்காங்க, ஓப்பன் ஈக்குவல் டு ஹைலையும் இருக்கும் பொழுது மேபி நமக்கு ஒரு புல் பேக் கொடுக்கலாம். ஸோ எது வரைக்கும் புல் பேக் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம டூல் பேஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா பை வந்து ஒரு வேலிடான ஒரு பை போட்டுட்டு மார்க்கெட் வந்து இந்த இடங்கள் இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் டச் ஆகும் பொழுது இது ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும் நம்ம லாங் போகிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கோங்க. இந்த இடங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து அரௌண்ட் 52,300 ஆர் 52,000 இப்போ மார்க்கெட் வந்து 54,600 இருக்காங்க. ஒரு 52,000 அப்படிங்கிறது ஒரு 2,500 பாயிண்ட் ஆர் 2,000 பாயிண்ட்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1,000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டவுன் வந்தாலும் அதை வந்து ஒரு புல் பேக்காக தான் நம்ம லாங்குக்கு எடுத்துக்கணுமே தவிர்த்து இதிலேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் போவாங்க அப்படிங்கிற மாதிரியான வியூ வந்து இல்லை ஆஸ் ஆஃப் நவ். ஸோ இந்த இடங்கள் வரைக்குமே வந்தால் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் ஏரியாவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இப்போ இருக்கிறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு புல்ரனில் இருந்தாலும் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு வீக்கான சுச்சுவேஷன்லேயே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்தந்த இடங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். நாளையுடைய மொமெண்டம் வந்து 50% மொமெண்டம் தான். பட் வீக்லி எக்ஸ்பைரியான நிஃப்டி இருக்குது. ஸோ அதனால நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிள் அதிகம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேட்ல அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 8th மே அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நாளையுடைய மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் தேவை, நேற்று நம்ம ப்ரொவைட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் நெக்ஸ்ட் டே ட்ரேடை பார்க்கும்பொழுது இனிமேல் உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். இது பேங்க் நிஃப்டியினுடைய 8th மே அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 8th மே. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைண்டோ மார்க் பண்ணி நீங்கள் இனிஷியேட் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டார் டு வாட்ச் ஃபார் 8th மே PSU பேங்க், எனர்ஜி, ஸ்மால் கேப் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதுலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணதன் மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாக கொடுக்கணும் அப்படின்னா கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.